Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, நம்ம ரிட்டர்ன் நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி நம்ம லெவலுக்கு வரல, அதனால் நம்மளுக்கு இந்த ட்ரேட்மே கிடைக்கல. அதாச்சும் 20,845 850 கீழே வந்தால் ஷார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக தெரியல, அதனால் நான் ஷார்ட் பண்ணல. ஏன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. அது ரீசன் என்னென்னா, இது ஒரு சாலிட் ஸ்விங் தான். பட் என்னமோ எனக்கு இங்கே ஐ டென்ட் ஃபீல் வெரி எக்ஸைட்டட். என்னோடய ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி பண்ணியிருந்தேன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ அதனாலே நான் என்ட்ரி பண்ணல இதில். ஸோ நான் என்னோடய லெவலுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் கேப் அப் இல்லாட்டி ஃப்ளாட் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 20,940 20,950 எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி என்னோடய பொசிஷன் பார்த்திங்கன்னா 20,865 ப்ராஃபிட் புக் பண்ணிப்பேன். இல்லை இன்னும் அக்ரெசிவாக எங்கே ஷார்ட் பண்ணுவேன் அப்படின்னா 20,735 கீழே வந்துச்சுன்னா நான் அக்ரெசிவாக ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. நேற்று நம்ம எடுத்த பொசிஷனில் இன்னுமே அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தா இங்கே நம்ம பொசிஷன் எடுத்தோம். இன்றைக்கி மார்க்கெட் நல்ல, அதாவது கேப் அப் ஓப்பனே ஒரு நல்ல கேப் டவுன் வந்து சைடு கன்சாலிடேஷன் போயிட்டுருக்கு. இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இது 15 மினிட்ஸில் 5 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு இந்த மாதிரி அப் போயிட்டுருக்கு. இங்கே ஸ்குவீஸ் ஆனதுக்கப்புறம் பிரேக் பண்ணும் கீழே. ஓகே, அதாச்சும் இங்கே ஒரு ஸ்குவீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் தான். இதெல்லாம் பேட்டர்ன்ஸுங்கனால என்ன ஆகும் அப்படின்னா இப்படி மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகி இப்படி பிரேக் டவுன் கொடுக்கும். தெர் இஸ் எ வெரி ஹை சான்ஸ். ஓகே, மார்க்கெட் இப்படி பிரேக் டவுன் கொடுக்குறக்கு இது கிடையாது, இப்படி பிரேக் டவுன் கொடுக்குறது நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி நாளைக்கு பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு ஒரு வேளை எனக்கு 47,145 ஒரு ட்ரேட் கிடச்சா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். என்ட்ரி பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 47,215 கிட்ட இருக்கும். ஓகே, இன்றைக்கி இதில் நம்மளோட எஸ்எல் எங்கேயும் ஒரே ஒரு எஸ்எல் மட்டும் ஹிட் ஆச்சு. இல்லை இதில் எஸ்எல் ஹிட் ஆகல. இன்னைக்கு இது ஹோல்டிங்கில் தான் இருக்குது. கோல்டில் ஹிட் ஆச்சு ஆக்சுவலாக. இதில் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த லெவல் வரணும். இல்லாட்டி 46,928 கீழே வந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் பேங்க் நிஃப்டியோட லெவல். நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சு. நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைமே சொல்லியிருந்த வீடியோவில் 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் $68 நான் ப்ராஃபிட் புக் பண்ணிப்பேன். அதே மாதிரி 68 கிடையாது, $69 $67 கிட்டே வந்துச்சு. நான் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு இதில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எங்கேன்னு பார்த்தா, நான் ஷார்ட் எங்கே பண்ணுவேன் அப்படின்னா $67.57 நான் ஷார்ட் பண்ணுவேன். இல்லை $67.57 நான் ஷார்ட் பண்ணுவேன். இல்லாட்டி இப்போ பாருங்கள் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கு, கீழே பிரேக் பண்ணுறதுக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே சர்வைவ் ஆச்சு, 1-2 கேண்டில் சர்வைவ் ஆச்சுன்னா இங்கே நான் என்ட்ரி பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங்கு கீழே இருக்கும். டேக் ப்ராஃபிட் இங்கே மேலே வரும். மோஸ்ட் வாலி 1:3 நான் எக்ஸிட் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா இது கவுண்டர் ட்ரெண்ட். ஓகே, இது கவுண்டர் ட்ரெண்டுங்கனால 1:3 எக்ஸிட் பண்ணிட்டா நல்லது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் கிடச்சா கூட நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதாச்சும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரும், இந்த ஹேமர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து நான் பை பண்ணுவேன். இல்லாட்டி நான் இக்னோர் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ தட் இஸ் $68.85 90 சென்ட்டுக்குள்ளே எங்கே வந்தாலுமே நான் வாங்குவேன். வாங்கி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 25 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யூஎஸ் ஆயில். ஸோ கோல்டு என்னாச்சுன்னா, நம்ம இங்கே ஒரு பொசிஷன் ஆட் பண்ண நேற்று இம்மீடியட்டாக மேலே எஸ்எல்ஹிட் ஆச்சு. விச் இஸ் டோட்டலி ஃபைன். இது ஆகிறது தான். திருப்பி நான் எங்கே ஷார்ட் பண்ணேன் அப்படின்னா, இது ஒரு வேலிடான ஒரு ஸ்விங், அதாச்சும் ஒரு வேலிடான ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இன்னி கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா கூட இந்த இடத்துல நான் திருப்பி ஷார்ட் பண்ணுவேன். இதுதான் என் ஃபர்ஸ்ட் பொசிஷனாக இருக்கும். அதாச்சும் 1988 1985 வரைக்கும் காஸ்ட் கிடச்சா ஷார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 1975 இருக்கும். செகண்ட் டார்கெட் 19448. ஸோ பெரிய மூவ் தான் தெரியும். இட் இஸ் டோட்லி ஃபைன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டிலுக்கு மேலே இருக்காது. ஆனால் என்னோடய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் திஸ் இட்ஸ் பிக் ப்ராஃபிட்ஸ். ஓகே, நம்ம பிக் ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணுறோம். பிக் ப்ராஃபிட் மட்டும் பிடிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு எதுவும் புதுசு கிடையாது. ஸோ லெட்ஸ் see how this goes. ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்மகிட்ட இன்றைக்கி டோட்டலாக 4 ஸ்டாக்ஸ் 5 ஸ்டாக்ஸ் இருக்குது. Okay, let's see. First one is UPL ரீடெஸ்ட் வந்துருக்கு. இது நேற்றே நான் சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கி நல்ல ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி க்ளோஸ் வந்துட்டு
க்ளோஸ் டு ஹை. இது வந்துட்டு க்ளோஸ் டு ஹை. ஓகே, இது இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் டு லோ, கேண்டலுக்கு மேலே சைடில் க்ளோஸ் ஆனால் க்ளோஸ் டு ஹை. க்ளோஸ் டு ஹை க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக நான் ஒரு சின்ன குவான்டிட்டியில் என்ட்ரு பண்ணுவேன். அதாச்சும் 601 605 ருபீஸ்க்குள்ளே எங்கே கிடச்சாலுமே நான் என்ட்ரு பண்ணுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் கீழே இருக்கும், அதாச்சும் 591 இருக்கும். ஓகே, திஸ் இஸ் யூபிஎல். நெக்ஸ்ட் இஸ் சதர்ன் பெட்ரோலியம் கெமிக்கல். நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து வின்னிங் பொசிஷனாக நம்ம ஆட் பண்ணுறோம். நாளைக்கு 96 ருபீஸ்க்கு மேலே கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். 96 ருபீஸ் இல்லை 97 ருபீஸ் கிடச்சா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 93 ருபீஸில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷ்னல் ஃபர்டிலைசர்ஸ். நல்ல ஒரு பேட்டர்ன். ஓகே, இட்ஸ் அ வெரி குட் பேட்டர்னோட பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட்டாக இங்கே சர்வைவ் ஆகிடுச்சு. இப்போது இது சர்வைவ் ஆகணும். இங்கே இன்னும் ஒரு கேண்டில், நாளைக்கு ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சா கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுவேன். அதாச்சும் 83 ருபீஸ்லேருந்து 84 ருபீஸ்க்குள்ளே கிடச்சா என்ட்ரு பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 79 ருபீஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ். இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. லெட்ஸ் இக்னோர் தட். ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம 15 மினிட்ஸில் பார்த்தா ஒரு சின்ன நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன். இது வந்து இந்த செட்டப் இருந்துட்டு விசிபின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரைக்ஸை வந்துட்டு விசிபின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எங்கேயுமே தேடினாலாம் கிடைக்காது. இது நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிக் கொடுப்பேன் கொஞ்சம் நாளில். ஸோ இந்த பேட்டர்ன் கிடைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ திருப்பியும் அதே மாதிரி தான் ஆகிட்டுருக்கு, விச் இஸ் ரியலி குட். கண்டிப்பாக நான் என்ட்ரு பண்ணுறதுக்கு சான்சஸ் ஹையாகவே இருக்குது. அதாச்சும் 108 ருபீஸ். ஓகே, 108 ருபீஸ் இல்லை 107 ருபீஸ் இங்கே இல்லை 110 ருபீஸ் கிடச்சா கூட நான் என்ட்ரி பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 103 ருபீஸில் இருக்கும். ஓகே, மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் இஸ் அ குட் ஸ்டாக். லெட்ஸ் see how it performs tomorrow. நெக்ஸ்ட் இஸ் இந்தியா புல் ரியல் எஸ்டேட். ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், அதாச்சும் 2 டைம் 94 ருபீஸ்லேருந்து 2வது டைம் ரெசிஸ்டன்ஸ். திஸ் இஸ் த 3rd டைம் ரெசிஸ்டன்ஸ் வாங்கி கீழே வந்துருக்கு. ஒருவேளை 77 ருபீஸ் இல்லை 78 ருபீஸில் கிடச்சா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 74 ருபீஸில் இருக்கும். ஓகே, இல்லை அங்கே எனக்கு சேஃபாக தெரில, பர்ச்சேஸ் சரியாக வரல அப்படின்னா நெக்ஸ்ட்னா 96 ருபீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி எங்கேயுமே ட்ரேட் கிடையாது. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்ன 4 hour டைம் ஃப்ரேம். இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன். இது விசிபிக்குள்ளே ஒரு பேட்டர்ன். ஓகே, ஸோ இங்கே இது வந்துட்டு ஸ்ட்ராங் பேரிஷ் கிடையாது. ஓகே, இது வந்து ரொம்ப லீஸ்ட் ஸ்ட்ராங் பேரிஷ். ஆனால் இது ஸ்ட்ராங் பேரிஷ், இது லீஸ்ட். ஓகே, ஸோ நாளைக்கு இங்கே 2 கேண்டில் சர்வைவ் ஆகும். கண்டிப்பாக ஆச்சுன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதாச்சும் எனக்கு 58 ருபீஸ்லேருந்து 60 ருபீஸ்க்குள்ளே எங்கே கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி 57 ருபீஸ் என் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடுறக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.